அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடக்கும்ன்றதை நம்ம ப்ரீ மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்ட்ரைக் என்ன நடந்திருக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இப்போ நம்ம இந்த லெவல்ஸ் இதெல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா, நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் கணக்கு தான் மார்க்கெட் அப்படிங்கிறோம், மேக்ஸ். ஓகேங்களா, நம்ம வேற எதையும் பிலீவ் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் இப்போ செபி புதுசாக நிறைய ரூல் போட்டுக்கிட்டு வராங்க. அப்படிங்கும் பொழுது வரும் நாட்களில் வரும் காலங்களில் இந்த லெவல் நம்மளால் கொடுக்க முடியாமலும் போகலாம். ஓகேங்களா, இந்த இதில் இருந்து எடுத்து எப்படி வேல்யூவேஷன் இது பண்ணுன்றதும் நமக்கு சொல்ல முடியாத சூழ்நிலை வேணாம். ஏன்னா இனிமேல் ஸ்டாக்கெல்லாம் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ண மாட்டேன். ஸ்டாக்லாம் நிறைய போட்டிருக்கோம், அப்பப்போ அதெல்லாம் இனிமேல் போடவும் முடியாது. ஏன்னா அது டோட்டலி இது பண்ணிட்டாங்க, இனிமேல் ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுக்கக்கூடாதுட்டாங்க. கடைசியில் இதுவும் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலைகள் வரலாம், வாய்ப்புகள் உண்டு. எனக்கு இது போடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நிறைய ரிக்வஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட்லாம் கேட்டதுனால தான் இதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேங்க. இல்லைன்னா எனக்கு இது போடுறதுக்கும் விருப்பம் இல்லை, ஏன்னா டைமும் இல்லை நமக்கு. ஓகேங்களா, சரி. அதற்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ் ஜூலை 14th ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கிளாஸு யார் யார் எனக்கு டீட்டெயில் வேணும்னு கேட்டிங்களோ அவங்களுக்கு எல்லாமே அனுப்பிச்சிட்டேன். அது கேட்காதவங்க ஒரு சில ரூல் இருக்குது, அது கேட்டுக்கோங்கன்னு சொன்னால் அவங்களும் கேட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் எல்லாரும். அதுக்குள்ளே நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா 1 இயருக்கு அப்புறம் நான் இப்போ தான் கிளாஸ் எடுக்கிறேன். ஏன்னா அதுக்கு இடையில் நிறைய எடுக்க முடியாமல் போயிடுச்சு என்னுடைய இதுவால். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டதுனால இப்போ எடுக்கிறேன். ஓகேங்களா, சரி. இன்றைக்கி நம்ம வீடியோ கொடுப்போம். இன்றைக்கி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 24,100 காலு 102 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி அப் சைடு, 102 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி டவுன் சைடு. நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம வந்து மார்க்கெட்டை தான் சொல்கிறோம், இதை வாங்குங்க பை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. இந்த ப்ரைஸை வாங்குங்க, இந்த ப்ரைஸை வீயுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. சைக்கிள் மார்க்கெட்னுடைய டைரக்ஷனை மட்டும்தான் இங்கே பாருங்க, இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்னுடைய டைரக்ஷனை மட்டும் தான் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட். அப்போது எல்லாரும் நம்ம போய் மார்க்கெட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஏறுதா இறங்குதா அப்படிங்கிறது. ஓகேங்களா, மார்க்கெட்டில் ஏறும் இறங்குங்க, ஆனால் உங்கள் ப்ரீமியத்தில் தான் விஷயமே. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 23,150 இருக்குது, 24,150 இப்போ மார்க்கெட் இருக்குது. நீங்கள் அங்கே ஏதோ ஒரு காலோ போட்டு உங்கள் டிசிஷன் ஏறுன்னு பை பண்ணுறீங்க, உங்கள் டைரக்ஷன்லேயே போகுது மார்க்கெட். நீங்கள் பை ஏறுதுன்னு பை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து ஏறுது 20 புள்ளி ஏறிடுச்சு, உங்கள் ப்ரீமியம் ஏறி இருக்கும். எகைன் அந்த 20 புள்ளி வந்து கீழே வந்துடும். அப்போ உங்கள் ப்ரீமியம் என்ன ஆகுனா அப்படியே அந்த நீங்கள் எடுத்த விலையை விட கீழே போயிடும். அப்போ மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகேங்களா, அப்போ பெரிய லாஸ், ஸ்டாப் லாஸோ பெருசாக நம்ம ப்ரீமியத்தில் இழப்பு சந்திக்க நேரிடும். அதே நம்ம வந்து ஸ்ட்ரைக்கில் நம்மளுடைய கால்குலேஷன்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம்னா நம்மளுடைய லாபமும் பெருசாக இருக்கும், நஷ்டமும் ரொம்ப குறைவாக இருக்கும் வர்த்தகம் பண்ணால். ஓகேங்களா, அதனால தான் நான் சொல்லுவேன், யார் ட்ரேட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த உங்கள் அனலைஸ், உங்கள் மேக்ஸ் இல்லை நீங்கள் என்ன பேட்டர்ன் ஏதோ ஃபாலோ பண்ணுவீங்க. நம்ம எந்த இதுவும் ஃபாலோ பண்ணுறோம், இண்டிகேட்டர் பேட்டர்ன் ப்ரைஸ் தான் கால்குலேஷன்ஸில் நமக்கு வேல்யூ வரும், அதை வைத்து தான் வரும். இது போல் இதுக்கு ஒரு வேல்யூ மட்டும் கிடையாது, இந்த ஸ்ட்ரைக்குக்கு பல வேல்யூகள் இருக்குது. இங்கேயே நின்றுச்சு, இங்கேயே நிற்கிது, இங்கேயே இவ்வளோ நேரம் கன்சல்டேஷன் போட்டுக்கிட்டு இருக்கு, எல்லாமே இன்னைக்கு இப்படி தான் மூமெண்ட்டை இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். அதுக்கேற்றாற் போல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ஓனாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களாலையும் இது செய்ய முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.